பழங்களிலே மரங்கள் பழங்கள் இருக்குல்ல, காய்கறி கனி, கனிகளிலே உச்சகட்ட கனி எது சொல்லுங்க பாருங்க. முக்கனி சொல்லுவாங்க. அது மாப்பழா வாழை, அது சுவை உள்ளது. கனிகளிலேயே ஞானக்கனி எது சொல்லுங்க. கனிகளிலேயே ஞானக்கனி, அழுகாத கனி, புழு வைக்காத கனி, பூச்சி வைக்காத கனி, ஒரு கனி இருக்கு. சொல்ல வரீங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன் சார். ஆனா அதுக்கு டெஃபினிஷன் சொல்றீங்க, என்ன கனி சார் அது? சொல்லுமா, ஒரு கனி, அதுதான் உலகத்திலே ஞானக்கனி. அதுக்கு பேரு ஞானம். அந்த கனியை வந்து எந்த புழுவும் அண்டாது, எந்த பூச்சியும் அண்டாது, அது கெட்டும் போகாது. எத்தனை லட்சம் வருஷம் ஆனாலும் அந்த கனி. அப்படி ஒரு பழம் இருக்கு. அந்த கனி என்ன கேட்டீங்கன்னா புளியம்பழம். புளியம்பழம், புளி இருக்குல்ல, ஆமா சார். இந்த புளி காயா இருக்கும்போது சதையோட ஒட்டி இருக்கும். பழுத்த உடனே கூடு தனியாவும் உள்ள பழம் தனியாவும். ஏன் அப்படின்னா ஞானக்கனி. நாம் பக்குவப்பட்டவுடன் உயிர், உடல், ஆன்மான்னு சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த உடலோட பின்னி பிணைஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த உடல் அழியக்கூடியது, உள்ள இருக்கிற ஆன்மா அழியாதது. அப்ப அந்த உயிர் அதுக்குள்ளதான் இருக்கு, பாத்தீங்களா? அப்போ இந்த புளியங்கனி பற்று அறுக்கும் பொழுது இந்த உடல் வேறாகும், ஆன்மா வேற தனித்தனியா இருக்கும். கூடு மாதிரி ஆயிரும். இந்த உடல் வந்து ஒண்ணு இல்லடா அப்படின்னு காட. அந்த புளி கெட்டு போகுமா? போகாது. அதுல புழு வைக்குமா? வைக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் எங்க இருக்காது. அப்போ உயர்வான கனி எது? மற்ற எல்லா கனியும் புழு வச்சிடறேன். புளியங்கனி தான் ஞானக்கனி. அதுதான் சித்தர்களுடைய கனி. இறைவன் வந்து ஏன் புளியம் பழத்துக்கு மட்டும் அப்படி ஒரு தன்மையை கொடுத்திருக்கான் பாருங்களேன். கூடு வேற, அதுக்குள்ளதான் நரம்பு வேற இருக்கும். புளியம்பழத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நரம்பு பண்டலம் தெரியும். நம்ம உடம்புல நரம்பு இருக்குல்ல, மனிதனோட உடற்கூறு தத்துவம் தான் அது புளியங்கனி. அப்ப அந்த ஞானக்கனி புளியங்கனி யோசிச்சு பாருங்களேன். இப்ப உறங்கா புளின்னு சொல்லிட்டு நம்ம நவ திருப்பதியில உறங்கா புளிய மரத்துல ஒரு ஆழ்வார் தவம் பண்ணி இன்னும் அந்த புளி இருக்கு, புளிய மரம் இருக்கு. உறங்கா புளின்னு ஒரு புளிய மரம் இருக்குது. புளிய மரத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு.